இப்போ அவங்க பொண்ணு யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து இந்த சர்ஜரி பண்ணா ஒரு பால் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அந்த ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்களோட கோவில்ல. இதுல கூட எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. என்னன்னா, ஒரு ஆன்மீகத்துல இருக்கக்கூடியவங்க, ஒரு ஆன்மீகவாதி, ஒரு தீட்டு சடங்க வந்து ஒரு கோயிலுக்குள்ள பண்றீங்க. பண்ணலாமா அப்படி? இது ஒரு தீட்டு. ஒரு தீட்ட வந்து ஒரு கோயில்ல பண்ற. நீ எல்லாம் என்ன ஆன்மீகவாதி? கடவுளே இதெல்லாம் நினைச்சாலே பாக்குற மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அது ஒரு விஷயம். இவங்க இந்த ஃபங்க்ஷனை பண்ணும்போது இவங்க இந்த 19 நாயக்குங்களுக்கும் 19 கல்நாயக்குங்களுக்கும் புல்லா கொடுத்தாங்களா என்னன்றது தெரியல. புல்லான்றது அழைப்பு. அழைப்பு ஒத்துமையா இருந்தால் மட்டுமே தானே கொடுக்க முடியும். ஒருத்தருக்கு நீங்க போய் தனித்தனியா ஏமா நாளைக்கு என் வீட்டுல பால் ஊத்துறமா கொஞ்சம் வந்துருமான்னு ஒருத்தர் கையெழுத்து நீ கும்பிட வேணாம். ஒருத்தர் காலை தொட்டு கண்ணில் ஒத்திக்க வேணாம் மலாய்க்கா. சரியா? ஆனா நீங்க என்ன பண்ணோம், நாயக்குங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு இல்லையா? ஒரு குரூப் கிடையாதுமா, இவங்க ஒரு 3-4 குரூப் வச்சிருக்காங்களாம். நாயக்குங்களுக்கு மட்டும் ஒரு குரூப், அதுக்கப்புறம் கல்நாயக்குக்கு சேர்ந்து ஒரு குரூப், அதுக்கப்புறம் கல்நாயக்குங்களுக்குன்னு மட்டும் ஒரு குரூப். என்ன பேச போறாங்களோ தெரியலமா.